தர்மபுரி வந்து டஃப் ஃபைட்டா தான் இருக்குங்க. டஃப் ஃபைட். பட் எட்ஜும் வந்து இப்போதைக்கு இவங்களுக்கு குடுக்கலாம். பிஎம்கேக்கு சௌமியா. ரொம்ப ஸ்லைட் எப்படி வேணா மாறலாம். பட் ஜேகே மணியோட சன்னு லீட்ல தான் இருக்காரு. அவர் ஜெயிச்சிருவார். இல்ல எங்க குடும்பத்தை பிரிச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லி போய் கண்ணீர் விட்டு அழுதாங்கல்ல, அது ஒர்க் அவுட் ஆகலையா? அப்புறம் டாக்டர் ராம்தாஸ் ஒரு வீடியோ ஒன்று ஷேர் பண்ணியிருந்தாருல, அவர் ஒன்று பண்ணியிருந்தாருல. ஆமா, துரோகிகளை வீழ்த்துங்கள் அப்படின்னு. அப்புறம் அதுக்கு டேலி ஆகி போச்சு. ஓகே, ஃபேமிலி ப்ராப்ளம்ங்க இது. சொல்லியிருந்தாங்கன்னா நானே முடிச்சு கொடுத்துருப்பேன் 2 பேருக்கு. இல்லைங்க, 1 இயர் கன்சாலிடேஷன் பிஎம்கேக்கு நல்லா இருந்துச்சு. இப்போ 1 இயர் கன்சாலிடேஷனே ஒரு கொஸ்டின் மார்க் தான். கன்சாலிடேட் ஆக மாட்டேங்குது அவங்களுக்கு. அது பிரிஞ்சு போயிடுது. இப்போ முதல்ல 1 இயர் வாக்குகள்லாம் பிஎம்கேக்கு தான் போகணும். பிஎம்கே எந்த அலையன்ஸுங்க அது வந்து டிரான்ஸ்ஃபர் ஆக மாட்டேங்குதுங்களா? நீங்க 21ல பாத்துக்கலாம், 24 பார்லிமெண்ட்ல பாத்துக்கலாம்ல. சௌமியா தோத்தாங்க. அப்போ வந்து வெற்றி பெற்றிருக்கணும்ல. அப்ப என்ன அர்த்தம்? 1 இயர்ஸ் வாக்குகளே வந்து கன்சாலிடேட் ஆக மாட்டேங்குது. அப்ப பிஎம்கே அப்ப டாக்டர் ராம்தாஸ் இருந்தார், அப்பவே கன்சாலிடேட் ஆகல. இப்ப பிரிஞ்சிருது இல்லைங்க. எனக்கு என்ன இந்த 40+ இருக்காங்க இல்லைங்க, 40ல இருந்து 45ல இருந்து ஒரு 75 வரைக்கும், அவங்க எல்லாம் வந்து டாக்டர் ராம்தாஸ் தான் பேக் பண்றாங்க. அவங்க வந்து அவங்க ஃபீலிங் என்னன்னா, நம்ம 1 இயர் கம்யூனிட்டியை வந்து பாடுபட்டவர் டாக்டர் ராம்தாஸ் தான். அந்த அந்த ஆங்கிள் வச்சிருக்கிறாங்க. இந்த இளைஞர்கள் வேணா டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கிட்ட, எனக்கு என்னமோ இந்த எலெக்ஷன்ல வந்து ஏடிஎம்கே கூட்டணியில பிஎம்கே பரவாயில்ல ஓட் ஷேர் வாங்குவாங்க. டிடிவி தினகரன் எண்ட் ஆஃப் த பொலிட்டிக்கல் கரியர். அப்படியா? அவரு எந்த தொகுதியும் ஜெயிக்க போறது இல்லை அவரு. அப்புறம் வந்து ஜி.கே. வாசன், அவரும் எந்த தொகுதியும் ஜெயிக்க போறது இல்லை. இவங்க 2 பேரும் பயங்கர கேள்விக்குறிதான் தமிழக அரசியல்ல.